இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் கண்டிப்பாக இப்போ அடுத்த வாரத்தில் தான் பரபரப்பான ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் மணி அப்படின்னு ஒருத்தரை மாமாவை கூட்டார் இருக்கும். ஸோ இப்போ இந்த சமயத்தில் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ரோஹிணிக்கு ஏற்கனவே பயம் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களுக்கு இந்த ஐடியா இவங்களோட ஐடியா கிடையாது, இது வித்யாவோட ஐடியா. ஒரு ஆளை கூட்டு அந்த ஆள் எப்படி நடந்துப்பாருங்கிறது தெரியல, இவருடைய நடிப்பை எப்படி ஏற்றுப்பாங்கிறது தெரியல. எதையாச்சும் உளறிட்டாரு, சின்னதாக டவுட் வந்துருச்சு அப்படின்னாலும் பெரிய பிரச்சனையாயிடுன்னு யோசிக்கிற சமயத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயமே என்னவாக இருக்கும் அப்படின்னா இப்போ முத்துவாக தான் இருக்கும். ஏன்னா முத்து ஏற்கனவே திருப்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏதோ மலேசியா மாமா ஓவராக எல்லாரும் பேசுகிறீங்க, யார் அவர் அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டும் அந்த பார்க்குறேன் அப்படின்னு வேறு வெயிட் பண்ணுறாரு. இதனாலேயே ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி இல்லை ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி கதையை கட்டி முத்துவை அந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கிறது, முத்து அந்த மாமா வந்துட்டு போகிற வரைக்கும் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வேலையை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் வர அவர் ஓவர் சீனெல்லாம் போட்டு ட்ராமாலாம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த சட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்ததை கொடுக்க, சட்டை ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சாரியெல்லாம் கொடுத்துட்டு பிரேஸ்லெட்டையும் போட்டு விட்டு கொஞ்சம் லைட்டாக திமிராகவே நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் கரெக்டாக கிளம்ப போகிற நேரத்தில் மட்டும் முத்து வந்தார். முத்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்து ஏற்கனவே நடுவில் ஒரு சீரியலில் தான் நடிச்சிருப்பார், இந்த கந்துவட்டிக்காரராக அவர் நடிச்சிருப்பார். அதை நம்ம காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியலில் நடித்த போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பழக்கம், இந்த ப்ரௌன் மணி எனக்கு தெரியும் அப்படிங்கிறது மட்டும் இருந்தால், ஐயோ ப்ரௌன் மணி நீ அந்த நாடகத்துலாம் நடிப்பே, நீ தானே அது உன்னை பார்த்துருக்கேனே, நம்ம ஒன்றா கூட நடிச்சிருக்கமே அப்படிங்கிற மாதிரி கேட்டால் பகீர் அப்படின்னு எல்லாமே அதில் உடஞ்சிரும். ரோகிணியுடைய கணவர்லாம் இத்தனை நாள் சொல்லி வச்ச பொய்யெல்லாம் ஒரு செகண்டில் காலி ஆகிடும். ஆனால் அவர் கண்டிப்பாக சமாளித்து நான் அந்த ஆள்லாம் கிடையாது, ப்ரௌன் மணியா நான் இந்தியாவே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு கதை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு டவுட் வர ஆரம்பிச்சு ரோஹிணி மாட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அடுத்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் என்னங்கிறத சொல்லுங்கள். கூடவே இப்போதைக்கு உங்களுக்கு இந்த சீரியலில் பிடிச்ச விஷயம் என்ன, ஒத்து வராத விஷயம் என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ருதியோடைய கேரக்டர் இப்போ பார்த்தாலே கொஞ்சம் இரிட்டேட் ஆகுதுங்கிறாங்க. உங்களுக்கும் அப்படியா இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில்